உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள், பாடி ரொம்ப ஹீட் ஆயிட்டு அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடினமான உழைப்பு அப்படின்றது நம்ம மேற்கொள்ளணும். அப்பதான் நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்றது வரும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கடினமான உழைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு இந்த இன்டென்ஷனை இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில் பெருசாக நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்மளுக்கு ஒரு சில விஷயம் செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையுது. நம்ம ஏன் அது தொடரக்கூடாது? நம்ம ஏன் அதில் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது? நம்ம ஏன் அவங்க கூட பழகக்கூடாது? நம்ம ஏன் நம்மளோட தேவைகளை அவங்க கிட்ட பூர்த்தி பண்ணிக்கக்கூடாது? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணும். ஃபேமிலியில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக சிற்றின்பத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெருத்த காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும். இது சிலந்தி வலை மாதிரி, ஜாங்கிரி மாதிரி, ஒரு ஜாங்கிரி மேலே இன்னொரு ஜாங்கிரி போட்டால் என்ன ஆகும்? ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸாக வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வரலாம். தெரிய வரும்போது, ஃபேமிலியில் தெரிய வரும்போது நம்மளுக்கு ஒரு சொல்லுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை, 10 to 20% வாய்ப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மிதுன ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், சர்ஜரிஸாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை. இந்த சேர்க்கை எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் 26, 2025 ஆரம்பிச்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்தில் நடக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிருகு அப்படின்னா சுக்கிரன், மங்களன் அப்படின்னா செவ்வாய். இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக், ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாதாரணமான வீடு வாங்கலைங்க, என் வீடு 4 பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, வாயை பொழந்து பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம். வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க, ஜாக்குவர் மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம். அதுக்கும் மேலே டைனமிக் பர்சனாலிட்டி, என்னோட ஆளுமை, என்னோட திறமை, என்னோட புத்திசாலித்தனம், இதனால நான் சக்சஸை பார்த்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க? மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு எப்படி இருக்கு அப்படின்னா 6ஆம் பாவத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு. சுக்கிரன் உங்க ராசியாதிபனுக்கு நட்பு கிரகம், செவ்வாய் சமமான கிரகம். பொதுவா சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் உங்களுக்கு அவன் தான் அதிபன். செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானம், அதுக்கப்புறம் லாபஸ்தானம், ரெண்டுத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பான் அப்படின்னா பொதுவா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உடல் சுகம், இனிப்புக்கான காரகன். இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரதானமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடிலி நீட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணும். பி காஷியஸ் இன் தட் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டால். அதே மாதிரி ரொம்ப நம்ம டயட் கச்சா மூச்சான்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுது, அது சாப்பிட்ணுன்னு தோணுது, முக்கியமாக நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது. இப்போ எனக்கு நிறைய கிரேவிங்ஸ் இருக்குங்க இந்த ஜங்க் ஃபுட்ஸ் மேலே, ஸ்வீட்ஸ் மேலே. ஸோ இதெல்லாம் எனக்கு தோணும் போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சூப்பர் டூப்பர் ஃபுட்ஸ் மேலே அப்படின்னு, ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ரிச் ஃபுட்ஸ் நான் நிறைய நெய்யில் செஞ்சது, ரொம்ப இனிப்பு, நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஸரிஸான ஃபுட்டு, நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், இதெல்லாம் பிடிக்கும். இப்போ என்ன ஆகுனா டயட் ரொம்ப மிஸ்டயட் ஆகிடும். மிஸ்டயட் ஆகிறதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள், பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு அதனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடினமான உழைப்பு அப்படின்றது நம்ம மேற்கொள்ளணும். அப்போதான் நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்றது வரும். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கடினமான உழைப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு இந்த இன்டென்ஷனை இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பாருங்க மேரேஜ் லைஃப்ல கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி, எதனால மேரேஜ் லைஃப்ல கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு? ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த சுகத்தில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தும். அந்த அதிக நாட்டத்தை ஏற்படுத்துறதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் தோணும் அப்படின்னா ஃபேமிலியில் பெருசாக நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்மளுக்கு ஒரு சில விஷயம் செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையுது.
நம்ம ஏன் வந்து அது தொடரக்கூடாது, நம்ம ஏன் அதில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து அவங்க கூட பழகக்கூடாது, நம்ம ஏன் வந்து நம்மளோட தேவைகளை அவங்க கிட்ட பூர்த்தி பண்ணிக்கக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணும். அது தோன்றதை நீங்கள் கொண்டு போகிறதோ மேல் நோக்கி அதை வந்து அப்படியே எண்ணத்தோடவே அதை மண்ணை நோண்டி புதைச்சிடுறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் அப்படியே மண்ணை நோண்டி புதைச்சிடுறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, ஃபேமிலியில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக சிற்றின்பத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பெருத்த காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும். இது சிலந்தி வலை மாதிரி, ஜாங்கிரி மாதிரி, ஒரு ஜாங்கிரி மேலே இன்னொரு ஜாங்கிரி போட்டால் என்ன ஆகும், ஒரு கான்ஃபிடன்ஸாக வரும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்போ என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போதே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரப்பராக வச்சு எரேஸ் பண்ணிவிடுங்க, நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை பற்றி தெரிய வரலாம், அதாவது நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிய வரலாம். தெரிய வரும்போது, ஃபேமிலியில் தெரிய வரும்போது நம்மளுக்கு ஒரு அவ சொல்லுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை, 10 to 20% வாய்ப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மிதுன ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம், சர்ஜரிஸாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களை 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள், கார் எடுக்க சொல்லுங்கள். கார் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோவில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். 2 வீலர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இந்த காம்பினேஷன் கொடுக்குங்க. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் நான் ஆல்ரெடி சொன்னேன், உடல் சார்ந்த எண்ணங்கள் ஜாஸ்தி வரும் அப்படின்னா அப்போ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும்? சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு, நாளான்னைக்கு இல்லை அதுக்கு மறுநாள் வெளியே தெரிய வரும். பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து தான் ஆகும். என்னைக்குனாலும் ஒரு நாள் அது தெரிய வரும். அப்போ அதை தெரிய வந்து 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுறது பெருசாக வந்து நல்லது இல்லை. மேக்ஸிமம் அதை ஆரம்பிக்கும் போதே கட் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இல்லைங்க, எங்களோட லைஃப் பார்ட்னரை விட அவங்க வெரி ஜென்யூன் பார்ட்னர். அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா அவங்க பெண்ணாக இருக்க போகிறாங்க, நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா அவங்க ஆணாக இருக்க போகிறாங்க இல்லைங்களா? அவங்க எங்களோட பெஸ்ட் பார்ட்னருங்க, ஜென்யூன் பார்ட்னர், ஐடியல் பார்ட்னர் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட இஷ்டம். நாங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதுக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் விஷயம். அதுக்கும் மேலே 9ல் ராகு, பாக்கியஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவான், எல்லா விதத்துலையும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வருவான். ஸோ அது வந்து ஒரு மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்கிறேன், அது ஓரளவுக்கு சாதகமாக சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 10ல் சனி, தொழில் ஸ்தானத்தில் சனி. பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சனி அப்படின்னாலே கர்ம சனியாக இருக்காரு. மிதுன ராசி அன்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கான். பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவியானா இருக்கணும் அப்படின்னு. பாவி இருந்தால் ராஜனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே இருக்க பாவியாரு அப்படின்னா சனி நான் சும்மா உட்காந்து நான் ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நடக்காது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடின உழைப்பாளியாக இருக்கணும். அப்போ நான் என்ன நினைக்கிறனோ அது சாலிடாக நடக்கும். ஸோ நான் வந்து கடினமாக உழைப்ப பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லைங்க. பிகாஸ் நான் வந்து பாருங்கள் ஒரு பிக் ஷாட், என்ன ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறேன். நான் வந்து மற்றவங்க கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மூளை அயராது உழைச்சிட்டு இருக்கணும். சனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உழைக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். நல்லா உழைச்சிங்கன்னா பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் ஆவீங்க. பெருசாக உழைக்கல அப்படின்னா கெட்டு போயிட மாட்டீங்க, இருக்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். இது சனி கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிசம்பர் 5 வரைக்கும் குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே இருக்குது. அப்போ நம்ம தொழில் சார்ந்து என்னென்ன அது வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா? தொழில் சார்ந்து சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படின்ற தெளிவை குரு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 5க்கு மேலே ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது. ஸோ லாபம் வருது, அதிர்ஷ்டம் வருதுனால அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், என்னோட புத்திசாலித்தனத்தினால அந்த அதிர்ஷ்டத்தை நான் வர வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது டிசம்பர் 5க்கு மேலே குரு பகவான் ஜென்மத்திலே வக்ரகதி அடைகிறார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசாரமாக பயிற்சி ஆகி திருப்பி டிசம்பர் 5க்கு மேலே மிதுனத்தில் வந்து உட்காருவார், உங்கள் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு, வக்ரகதி அடைகிறார். அப்போ கூடா நட்பு அப்படின்றது வரும். ஆல்ரெடி குரு பயிற்சியானதுலேருந்தே கூடா நட்பு நிறைய பேருக்கு வந்துருச்சு. இல்லைனாலும் இந்த காலகட்டம்
கூடா நட்பு அப்படின்றது வரும். சேர்க்கை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வரும். அந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் வருது அப்படின்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் பியாண்ட் தட் அனலைஸ் பண்ணுங்க. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்த கூடா நட்பு தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். இந்த தேவையில்லாத சேர்க்கை நாங்கள் ரொம்ப ஜென்யூனுங்க. நான் மிதுனம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வம்பு தும்புக்கும் நான் போக மாட்டேன். எனக்கு அட்ராக்ஷன்ல இதுக்கு மூலம் பல முறை வந்திருக்கு. ஆனால் நான் என் மனசை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கேன். வெரி குட், நல்லது. சரி, அப்படி இருக்கும்போது எனக்கு கூடா நட்பு அப்படின்றது எப்படி வரும்? எனக்கு சேர்க்கை சரியில்லாமல் போகிறது எப்படி வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம யாரோ நம்ம கூட நல்லா பழகுறாங்க அப்படின்னா நம்ம நல்லா பேசுவோம் பழகுவோம். அது கூடிய நட்பா கூடா நட்பான்னு எப்படி தெரியும்? அவங்க நம்மளுக்கு ஆப்பு வைக்கும்போது தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி ஆப்பு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. இது நான் மிதுன ராசி லேடி. எனக்கு எந்த தப்பு தண்டா எந்த கெட்ட பழக்கங்களும் கிடையாது. இப்போ நான் பெண்களோட தான் பழகுறேன். அப்பயும் அது கூடா நட்பாக வருமா? வரும். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு எதிர் வீட்டுக்கார பொம்பளை 10 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டுங்க இல்லை, இப்போ தான் புதுசாக வந்திருக்கா. ஆனால் வந்ததுலேருந்து என் கூட ரொம்ப பாசமாக பழகுறா. அவங்க வீட்டுக்கார நான் ஒரு பொண்ணோட நான் பார்த்தேன். ஆனால் நான் வந்து சொல்லவே இல்லை. பிகாஸ் ஐம் வெரி ஜென்யூ. நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன். ஏன்னா பேசினா நான் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லையே, நான் பேச மாட்டேன். மிதுனம் எப்பயுமே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப புத்திசாலித்தனம். எப்பயுமே புத்தி சொல்ல பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம். எப்போ பாரு வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அந்த புத்தின்ற கேமராவை ஆன் பண்ணியே வச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு ராசி தான் மிதுனம். அப்போ ஸோ இந்த மிதுனம் கூடலாம் நம்ம பழகும்போது ரொம்ப வந்து அன்பாக பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அன்பாக பழக மாட்டாங்க, மூளை வச்சுக்கினே தான் பழகுவாங்க எப்பயுமே. சரி, ஓகே, அது அவங்களோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மிதுனத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் இப்போ இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வைக்கிறதுக்கு வருவாங்களா அப்படின்னா வருவாங்க. யார் அப்படின்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு லேடியாக இருக்கீங்க, எதிர் வீட்டுக்கார பொம்பளை நல்லா பழகுறா. அவள் வந்து ஒரு நாள் உங்ககிட்ட ஓன்னு கொய்யும் அழுகுறா. அம்மா இந்த மாதிரிம்மா எங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி ரிலேஷன்ஷிப் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருமா ஊன்னு அழறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அக்கான்னு அழறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தெரியாமல் ஒத்த வார்த்தை, ஆமாம்மா நானும் பார்த்தேன் அன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொண்ணோட வந்தார், அந்த பொண்ணு தானே, ஒத்த வார்த்தை நீங்கள் கேட்டுட்டிங்களான்னா கூட டங் ஸ்லிப் ஆகி அவள் போய் அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி அக்கா தான் சொன்னாங்க, நான் என்னமோ சிவனேன் வீட்டுக்குள்ளே இருந்தேன், அக்கா தான் உன்னை பற்றி சொன்னாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி அவர் வந்து உங்ககிட்ட கேட்பார். ஆக உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறாங்க, தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்ததுக்கு இந்த அம்மா தான் காரணம் அப்படின்ற ஒரு நேம் வந்துடும். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப காஷியஸாக இருங்க. மற்றபடி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.